பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர்.
நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை, எனக்கு தான் உதவி வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி வேணாலும் அவர் உதவி செய்ய அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படிதான் உதவி செய்யணும் நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் உதவி செய்ய அவர் புதிய வழியை கூட உண்டாக்க முடியும். எவ்வளவு ஆச்சரியமான கர்த்தர்! அதுதான் அவரை எப்பொழுதும் நல்லவர், அற்புதமானவர் என்று நான் அவரை ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துறார். எத்தனை பேர் இது வரைக்கும் ஆச்சரியமா நடத்தி இருக்கிறாரா? தேவ சமூகத்துல கர்த்தரை பாடும் போதெல்லாம் நினைக்கிறோம் பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான வழிகளில், நினைத்து பார்க்க முடியாத வழிகளில் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறாரே. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது நல்லம். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அதையும் இதையும் நம்புறதுலாம் என்னைக்கும் கை கொடுக்குமான்னு தெரியல. ஆனா என்னைக்கும் கை கொடுக்கிற ஒண்ணு உண்டு. நான் கர்த்தரை நம்பும் போது அவர் சதா காலங்களும் எனக்கு கை கொடுக்கிற தேவன். ஒருபோதும் அவர் என்னை மறப்பதில்லை. ஒருபோதும் எனக்கு அவர் செய்கிற கிரியை நிறுத்துறதும் கிடையாது. தொடர்ந்தேச்சியான விதத்துல எனக்கு அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஆமென். ஆண்டவரை போல ஒரு நல்லவர் யாரா இருக்க முடியுமா? எத்தனை பேர் சொல்லி, நான் ஆராதிக்கிற இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் ஒருவருமே இல்லை. இயேசுநாதர் மாம்சத்தில் இருந்தபோது ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கேட்டான் பாருங்க, நல்ல போதகரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லைன்றாரு. இன்றைக்கு இந்த உலகத்துல நமக்கு ஒன்று அறிந்திருக்க வேண்டிய ஒரு மெய்யான உண்மை, வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா நன்மையான ஈவும் பூரணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலுமே இல்லை. ஒரு மாற்றமும் அவர்கிட்ட கிடையாது. அதுதான் அவர் நல்லவரா இருக்கிறார். எப்ப வந்தாலும் அவர் அவரா தான் இருக்கிறார். நம்மளை அவரை போல மாத்துறார். அவர் நமக்காக அற்புதம் செய்ய அவரை இன்னும் நம்ப வைக்கிறார் பாருங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். நம்புவதுக்கே வழி இல்லாத ஒரு நேரத்துல வந்தா கூட என் கூட அவர் வார்த்தையை பேசி அவரை நம்ப வைக்கிறார் பாருங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவ்வளவு அருமையான கர்த்தர், நன்மைகளை ஏராளமாய் நமக்கு செய்திருக்கிற இந்த கர்த்தரை அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பேர் வைத்திருக்கும் நினைவுகள் தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானதும் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவா இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு எது, நல்லதை செய்யணும்னு. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு நல்லதை செய்யணும்னு அவர் ஏற்கனவே நினைச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த நல்ல கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன் பாருங்க. அடுத்த பாட்டு அதுதான் சொல்லி பாட போறோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், என்ன சூழ்நிலை ஆனாலும் அவர் எனக்கு நன்மையானதை தருவார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஆனாலும் கர்த்தர் எனக்கு நன்மையானதை நிச்சயமாய் தருவார். சேர்ந்து சொல்லி எங்களோட ஒரு பழைய பாடல் இணைந்து நாம் சேர்ந்து கர்த்தரை பாடுவோம். இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி சிலுவை மீதில் என்னுடைய பார்வைகள் எல்லாம் சுமந்து என்னை விடுதலை பண்ணி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் களி கூர்ந்து ஆராதிக்க வச்சிருக்கிறாரே. சொல்லி அவரை உயர்த்தி ஆராதிப்போம். கல்வாரி மாலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மாலை மேலேறியே முள்முடி சிரசில்
சிரசில் சூடியே என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. அவராதியும் அந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவராதியும் அந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரை துதிக்க பாடத்தக்கவரே. நல்லவர் அவர் வல்லவர். இயேசு நல்லவர் அவர் வல்லவர். இயேசு நல்லவர் அவர் வல்லவர். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு நல்லவர் அவர் வல்லவர். 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 யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்கினி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். இயேசு நல்லவர் அவர் வல்லவர். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் அவர் வல்லவர். 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 எந்தன் ஏக்கமெல்லாம் நீங்கி போ கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்தன் ஏக்கமெல்லாம் நீங்கி போ
கர்த்தர் நல்லவர் என்று ஆராதிப்போம். ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லவர். எத்தனை பேர் கை உயர்த்தும்? எல்லா சூழ்நிலையிலும். வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வரும் பாருங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மேலே கொஞ்சம் ஏறுறது, கீழே இறங்குறது, ஏற்ற தாழ்வுகள் வரும்போது என்னை தாங்குற ஒரு கர்த்தர் எப்பொழுதும் சமமான நிலையில என்னை தாங்கி நடத்துறார். இதுவரைக்கும் நம்மளை அப்படிதான் தாங்கி நடத்திருக்கிறார். கீழே போகும்போது அவர் நம்ம கூட தூக்கி நம்மளை சமமான நிலைக்கு கொண்டு வர, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை நிலை நிறுத்துகிற கர்த்தராயிருக்க. எத்தனை பேரை கர்த்தர் நிலை நிறுத்தி இருக்கிறாரா? கரம் உயர்த்தி இந்த நல்ல கர்த்தரை, நமக்காக பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் கல்வாரி சிலுவையில் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த இந்த நல்ல ஆண்டவர் எத்தனை பேர் எங்களோடு இணைந்து சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா உள்ளங்களும் இணைந்து நாம் சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகிறோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகிறோம், எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகிறோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகிறோம், உம்மை மென்மேல் உயர்த்துகிறோம், முன்னெடுஞ்சான்கிறோம். எங்களுக்கு காண்பித்து உம்முடைய வழிகளில் நடத்தி வந்த எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஜீவனின் மார்க்கத்தை உம்மாம்சத்தின் தீரை வழி தந்தவரே, தீரையினுள் பிரவேசிக்க உம் இரத்தத்தால் தைரியம் தந்தவரே, தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே, மத்தியஸ்தரே, நீ மென்மேலும் பாரிசுத்தரே,
சொல்லலாமே. பாரிசுத்த முற்றிலும் பாரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பாரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பாரிசுத்தரே. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கலற்றுகிறோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகிறோம். எங்கள் கிரீடங்கள் யாவையும் கலற்றுகிறோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகிறோம். உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம், முன்னெடுஞ்சாங்கிட யாகிறோ. இந்த பரிசுத்தமுள்ள இயேசு ராஜாவுக்கு ஓ எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே. ஓ உம்மால உண்டாக்கப்பட்ட நாங்கள். சங்கீதக்காரன் சொலமோன் சொல்லுகிறார், நீர் எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர், எங்களை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு முன்பாக நாங்க பணிந்து குனிந்து உம்முடைய பாதம் தொழுது கொண்டு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மேய்ச்சலுக்குள் இருக்கிற ஆடுகளாய், உம்முடைய கைக்குள்ளான ஆண்டவர் அரவணைக்கப்பட்ட ஆடுகளாய். சிதறடிக்கப்பட்ட நாட்கள் உண்டு, வழி தெரியாமல் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு உம்முடைய மேய்ச்சலுக்குள்ளே எங்களை நீர் வைத்திருக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்கும். நாங்கள் நீர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை நீர் யார் என்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் தொடர்ந்து உமக்குள் வாழ, உம்மை எப்பொழுது நாங்கள் உயர்த்த, எப்பொழுதும் நீர் எங்களில் உயர்ந்திருக்க உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். தர்மையான காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் வந்திருப்பதை கர்த்தர் பார்க்கிறீர். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யக்கூடிய கர்த்தர் என்பதை நாங்கள் எண்ணி பார்த்து இந்த காலை வேளையில் உம்மை உயர்த்தி ஆராதிக்க எங்கள் மத்தியில உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு உணரும்படி செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்திருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கட்டும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தீர்க்கமாய் உம்முடைய வசனத்தை கேட்க, உம்முடைய வசனம் என்னும் விதை எடுத்து வந்திருக்கிற இருதயமாகிய ஜனத்தினுடைய வாழ்க்கைக்குள்ள நீர் விதைப்பீராக. நீர் உண்டு பண்ண விரும்புகிற விளைவுகளை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது பிரதிபலிக்கட்டும். என்னுடைய குரலை நீர் பயன்படுத்தும்.
உம்முடைய சத்தம் இந்த இடத்தில் பலமாயிருக்கட்டும், ஓங்கி இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு போகட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கையை உண்டாக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி, உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையும் உயிர் மீட்சியும் கொடுக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்க எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை அருமையாய் நடத்தட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே.